ஓம் சாந்தி 31/3/2019 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 11/5/84. இந்த அவ்யக்த முரளியின் தலைப்பு பிராமணர்களின் ஒவ்வொரு காலடி எண்ணம் செயலின் மூலம் சட்டத்தின் படைப்பு. அதாவது சங்கம யுகத்தில் பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார். பிராமணர்களாகிய நாம பாபாவின் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது அல்லது ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அல்லது அது போல நான் நினைக்கும் பொழுது புதிய உலகத்தினுடைய சட்டத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்ற அந்த லா, சில நேரத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம தான் உருவாக்குறோம். அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க, முக்கியமான ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றது பாபா இந்த முரளியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதனால நான் யார் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த முரளியை கேட்டால் பாபா சொல்கிற விஷயங்கள் நல்லா புரியும். உலகத்தை படைக்கக்கூடிய தந்தை தன்னுடைய புதிய உலகத்தை படைக்கக்கூடிய புதிய உலகத்தின் எதிர்கால அதிர்ஷ்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உயர்ந்த பாக்கியசாலி குழந்தைகள். உங்களுடைய எதிர்காலம் உலகத்தின் எதிர்காலம் அப்படின்றார். நம்முடைய அதிர்ஷ்டம்தான் உலகத்துக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றார். புது உலகத்தின் ஆதார ஸ்வரூபமான உயர்ந்த குழந்தைகளும் நீங்கள்தான். புதிய உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரமுடைய உயர்ந்த ஆத்மாக்களும் நீங்கள்தான். உங்களுடைய புது வாழ்க்கை புது உலகத்தை படைத்து விடுகிறது. உலகம் உயர்ந்ததாகவும் சுகம் சாந்தி நிறைந்ததாகவும் மாறியே தீரணும் என்று உங்கள் அனைவரின் உயர்ந்த திட எண்ணம் அல்லது உறுதியான எண்ணத்தின் விரல் மூலமா கலியுகத்தின் துக்கம் நிறைந்த உலகம் மாறி சுகம் நிறைந்த உலகமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் சர்வசக்திவான் தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் உதவியாளர்களாக மாறியிருக்கிறீர்கள். அதாவது பாருங்க, பாபா எவ்வளோ அழகா சொல்றார். உலகத்துல எத்தனையோ பேர் பாபாவுக்கு உதவியாளர்கள் இருக்கலாம், இன்டைரக்ட் உதவியாளர்கள் இருக்கலாம். ஆனால் பாபா இங்க எதை ஸ்ட்ரெஸ் பண்றார் அப்படின்னா, ஸ்ரீமத் படி நீங்கள்லாம் உதவியாளர்களாக ஆகியிருக்கிறீங்க. ஆகையால் தந்தையுடன் சேர்ந்து உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு அல்லது உயர்ந்த யோகம் உலகத்தை மாற்றி விடுகிறது. உயர்ந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த நேரத்தில் சகஜ யோகிகளாகி ராஜயோகி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் புதிய உலகத்தின் சட்டமாக மாறிவிடுகிறது. அதாவது பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, சங்கம யுகத்துல நம்ம சகஜ யோகி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ராஜயோகி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜயோகி அப்படின்னால யாரு? தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள், எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு அடியிலையும் அதாவது அந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆத்ம உணர்வுல பாபா நினைவில் நம்ம ஒவ்வொரு காரியம், அதாவது நம்முடைய பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தூய்மை இல்லையா? அப்போ இங்க எண்ணம் சொல் செயல் உள்ளுணர்வு பார்வை அனைத்து விஷயங்களில் தூய்மையாக ஒவ்வொரு காரியமும் செய்யறதுனால அங்க சத்தியுகத்துல அந்த உலகமே எப்படி இருக்கும்? தூய்மையான உலகம், விகாரமற்ற உலகம். அங்க பிறப்பு கூட என்ன சொல்லுவாங்க, யோக பலத்தின் மூலமா அங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால பாபா இப்ப பாருங்க, இப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒரு புது உலகத்துக்கு ஒரு சட்டமாக மாறிவிடுகிறது அப்படின்ற. பிராமணர்களின் விதிமுறைகள் சதா காலத்திற்காக சட்டமாகி விடுகிறது. ஆகையால் வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாக உருவாக்கக்கூடியவர்களாக மேலும் விதியை படைப்பவராக ஆகிவிடுகிறீர்கள். இன்று கடைசி பிறவி வரை வள்ளல் ஆகிய உங்களின் படங்கள் முன்பு பக்தர்கள் இன்னும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சட்டத்தையும் விதிமுறைகளையும் உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆகையால இதுவரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றார் பாபா, தலைமை நீதிபதிகள்
என்ன செய்வாங்க அப்படின்னா, சத்திய பிரமாணம் செய்விக்கும் போது அந்த ஈஸ்வரன் முன்பு அல்லது இஷ்ட தேவதைகளை நினைத்து கொண்டு சத்திய பிரமாணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த சத்தியத்தை செய்விக்கிறார்கள். இந்த கடைசி பிறவியிலும் சட்டத்தில் விதிமுறைகளை உருவாக்கக்கூடிய குழந்தைகளாகிய உங்களின் சக்தி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நீதிபதிகள் அவர்களின் பெயரில் சத்தியம் வாங்க மாட்டார்கள். தந்தை மற்றும் உங்களின் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே வரமளிக்கக்கூடிய சொரூபத்திலும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். விதவிதமான வரங்கள் விதவிதமான தேவதைகள் அல்லது தேவிகள் மூலமா அடைவதற்கு உங்களுடைய படங்கள் முன்பு வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். சில தேவதைகளிடம் சக்தியை வரமாக வேண்டிட்டு இருக்காங்க. சில தேவிகளிடம் கல்வியை வரமாக வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் வரமளிக்கக்கூடிய ஸ்வரூபமாக மாறி இருக்கிறீர்கள். ஆகையால அந்த உங்களிடம் வேண்டுவது ஒரு பரம்பரை வழக்கமாக இருக்கிறது. பக்தியில கூட சதா பாப் தாதா மூலம் நீங்கள் அனைத்து பிராப்தியின் ஸ்வரூபர்களாக மகிழ்ச்சியாக திருப்தியாக பிரசன்ன ஸ்வரூபம் அப்படின்றார் பாபா. மகிழ்ச்சியான ஸ்வரூபம் அல்லது மகிழ்ச்சி மற்றும் நிறைவு கலந்த அந்த ஸ்வரூபத்துல ஆகியிருக்கீங்க. ஆகையால் தன்னை மகிழ்ச்சி படுத்திக் கொள்வதற்காக தேவதைகளை மகிழ்விக்கிறார்கள். அதாவது ஆராதனை செய்வது, பூஜை செய்வது, புகழ் பாடுவது அல்லது பூ பல்லக்கு இல்ல உற்சவங்கள், விதவிதமான படையல் படைப்பது, அலங்காரங்கள், இதெல்லாம் எதற்காக? தேவதைகளை மகிழ்விக்கிறதுக்காக. அப்போதான் அந்த தேவதைகள் நம்மை மகிழ்விக்கிறார்கள் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குன்ற பாபா. அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷமான திருப்தி பாபா மூலமா நீங்கள் அனைவரும் அடைஞ்சிருக்கீங்க. ஆகையால அந்த மகிழ்ச்சி அடைவதற்காக அல்லது திருப்தி அடைவதற்காக சந்தோஷி தேவியினுடைய பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவில் வடநாட்டில் ஒரு அம்மனுக்கு பேரு சந்தோஷிமா. அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை அந்த சந்தோஷிமாவனுடைய பூஜை செய்தா வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸ். சந்தோஷிமா அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, தன்னை மறந்து எல்லாம் செய்வாங்க. அது ஒரு அம்மனுடைய பேர். அது போல பாபா நீங்க சங்கம யுகத்துல பாபா மூலமா அந்த மகிழ்ச்சியை அடைஞ்சிருக்கீங்க. மிக பெரிய பொக்கிஷமான மகிழ்ச்சியையும் அந்த திருப்தியையும் நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அதனாலதான் அந்த சந்தோஷிமா அப்படின்னு அந்த தேவியை பூஜை செய்துட்டு இருக்காங்க இது வரைக்கும்ன்றார் பாபா. அடுத்தது பாபா கேட்கிறார், நீங்கள் அனைவரும் திருப்தியான அந்த சந்தோஷிமா தானே அப்படின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் திருப்தியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு சங்கம யுகத்துலன்னா அப்ப அந்த தேவியாக தானே நம்ம மாறுவோம். துவாபர யுகத்துல அந்த ரூபத்துல தானே நம்மள பூஜை செய்வாங்க. அனைவரும் சந்தோஷிகள் தானே அப்படின்றார் பாபா. திருப்தியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேவிகள் தானே. நீங்கள் அனைவரும் திருப்தியான ஆத்மாக்கள், சந்தோஷி மூர்த்திகள் அப்படின்றார் பாபா. அப்படின்னா அந்த திருப்தி மகிழ்ச்சி நிறைந்த மூர்த்தியாக இருக்கிறீர்கள். பாப் தாதா மூலம் அந்த வெற்றியை பிறப்புரிமையாக நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க. ஆகையால உங்களுடைய அந்த படங்கள் அல்லது சித்திரங்கள் முன்பு எனக்கு வெற்றியை தானமாக கொடுங்க, வரமாக கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அல்ப புத்தி காரணமாக, பலம் இல்லாதவர்களாக இருப்பதன் காரணமாக, பிச்சைக்கார நிலையில இருக்கக்கூடிய காரணமாக அல்ப கால வெற்றியை தான் கேட்டுட்டு இருக்காங்க அல்லது வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கு உதாரணம் சொல்றார் பாபா. பிச்சைக்காரர்கள் எப்பொழுதுமே ஐயா 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே அம்மா ஐயா காசை போடுங்கன்னுவாங்க, இல்ல 1 ரூபாய் கொடுங்க, 2 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த ஆத்மாக்களும் சுகம், சாந்தி, தூய்மையில் பிச்சைக்காரர்களாக இருப்பதனால அல்ப காலத்தினுடைய ஒரு சிறிது காலத்திற்கு அந்த வெற்றி கிடைச்சா போதும்னு சொல்லி வெற்றியே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கேக்குறாங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை முடிச்சிடு இறைவா, இதுல எனக்கு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இதுல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. இறைவன் கிட்ட வேண்டணும்னு நினைச்சிட்டு யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க?
வெற்றி ஸ்வரூபமான ஆத்மாக்களாகிய உங்களிடம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பாபா சொல்றார், நீங்க எல்லாம் திலாராம் தந்தையின் குழந்தைகள். உள்ளத்தை கவர்ந்த தந்தைக்கு உங்களுடைய மனதின் அனைத்து விஷயங்களை நீங்க சொல்கிறீர்கள். மனதின் விஷயங்கள், பாபாவுடன் பேசுகிறீர்கள். எந்த விஷயத்தை, அதாவது சில விஷயங்கள் எந்த ஆத்மாவோடு நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாது, அவங்களோடு பேச முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தந்தையோடு நீங்க பேசுறீங்க அல்லது ஷேர் பண்றீங்க, பாபாவுடன் ஷேர் பண்றீங்க. உண்மையான தந்தையுடன், உண்மையான தந்தைக்கு உண்மையான குழந்தைகளாக இருப்பீங்க. அந்த ஷேர் பண்றோம் பாபா கிட்ட அப்படின்னால உண்மையான தந்தை முன்னாடி எல்லாத்தையும் சொல்றோம், உண்மையா இருப்போம் அப்படின்னா உண்மையான குழந்தைகள் ஆயிடுறீங்க. ஆகையால இப்போ கூட உங்களுடைய படங்கள் அல்லது அந்த சிலைகளுக்கு முன்பு பக்தர்கள் அவங்களுடைய மனதினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள், எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அல்லது சொல்லுவாங்க. அந்த தேவி தேவர்கள் முன்பு கூட, சிலைகள் முன்பு கூட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் மறைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட, அன்பானவர்கள் கிட்ட கூட மறைச்சிடுவாங்க. ஆனா அந்த தேவி தேவதைகள் முன்னாடி எதையுமே மறைக்க மாட்டாங்க, உண்மையா எல்லாத்தையும் உளறிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். உலகத்தின் முன்னாடி அப்படின்னு சொன்னா நான் இன்னாரு, நான் உண்மையானவன், நான் மகான் அப்படிலாம் பெருமையா தன்னை பத்தி சொல்லிக்குவாங்க. ஆனா தேவதைகள் முன்னாடி வரும்போது என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ பாவாத்மாவா இருக்கிறேன், நான் காமுக்கனா இருக்கிறேன், நான் எனக்குள்ள நிறைய கபடம் இருக்கு, நான் கபடம் உள்ளவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்களா நீங்கள் யாருன்னுட்டு. இப்படி பக்தர்கள் எல்லாம் உண்மையை உங்கள் முன்னாடி சொல்கிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள். அதனால ஏன் அப்படின்னா அந்த புதிய உலகத்தின் அதிர்ஷ்டம் நீங்கள். ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டத்திலும் தூய்மையான அந்த ராஜ்யத்தின் பாக்கியம் இருக்கிறது என்றார் பாபா. நீங்கள் அந்த மாதிரியான உருவாக்கக்கூடிய, வரம் அளிக்கக்கூடிய, விதியை உருவாக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கள். ஒவ்வொருத்தருடைய உயர்ந்த வழி என்கிற கைகளில் சொர்க்கத்தின் சுயராஜ்யம் என்ற உருண்டை இருக்கிறது. இதுதான் வெண்ணெய், ராஜ்ய பாக்கியத்தின் வெண்ணெய். ஒவ்வொருத்தருடைய தலையின் மீது தூய்மையின் மகான் தன்மையான அந்த ஒளி கிரீடம் இருக்கிறது. இதய சிம்ஹாசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். சுயராஜ்யத்தின் திலகதாரியாகவும் இருக்கிறீர்கள். புரிஞ்சதா நீங்கள் யார் என்று? நான் யார் என்ற அந்த விடுகதையை விடுவிக்க தானே வந்திருக்கிறீர்கள். முதல் நாள் பாடத்தை படித்து விட்டீர்கள் தானே. முதல் நாள் பாடம் என்ன? நான் யார், நான் யார், நான் யார் இல்லை, இதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலே தான் முழு ஞானமும், ஞான கடலுடைய முழு ஞானமும் அடங்கி இருக்கிறது. அனைத்தையும் புரிந்து கொண்டு விட்டீர்கள் தானே. இந்த ஆன்மீக போதை எப்பொழுதுமே கூடவே இருக்கட்டும். அந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள், எவ்வளவு மகான் ஆத்மாக்கள். உங்களுடைய ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் நினைவு சின்னமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த உயர்ந்த நினைவில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். புரிஞ்சதா அப்படின்றார் பாபா. முழு உலகத்தின் பார்வை ஆத்மாக்களாகிய உங்கள் மீது இருக்கிறது. நான் என்ன செய்கிறேனோ அதுதான் பிறகு உலகத்திற்கு சட்டமாகவும் நினைவு சின்னமாகவும் ஆகிவிடுகிறது. நான் அலைச்சலில் வந்தால் உலகமும் அலைச்சலில் வந்துவிடும். நான் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் உலகமும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியானதாகவும், நான் குழப்பத்தில் வந்தால் உலகமும் குழப்பத்தில் வந்துவிடும். நான் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் உலகமும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக உருவாகும். அந்த அளவு பொறுப்பு ஒவ்வொரு புது உலக படைப்பின் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களிடம் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு பெரியதோ அந்த அளவு லேசானதும் கூட. ஏனென்றால் சர்வசக்திவான் தந்தை உடன் இருக்கிறார். அந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் மாஸ்டர் படைப்பவர் வரமளிக்கும் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் அனைத்து பிராப்தி ஸ்வரூப
திருப்தியான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் நினைவு மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடிய பூஜைக்குரிய மகான் ஆத்மாக்களுக்கு உருவாக்குபவர், வரம் அளிக்கும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம்: ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை இறுக்கமாக பிடித்து மனதை வசப்படுத்தக்கூடிய குழந்தை மற்றும் எஜமானன் ஆகுங்க. பொதுவாக உலகத்துல மனம் ஒரு குதிரை, அது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உங்களுடைய மனம் இங்கு அங்கு ஓட முடியாது. ஏனென்றால் ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய மனமும் புத்தியும் சைட் சீன்ஸை பார்க்க ஆரம்பித்து விடுகிறதோ அப்பொழுது கடிவாளம் லூஸ் ஆயிடுறது. அந்த கடிவாளம் லூஸ் ஆகிறதுனால அந்த மனம் சஞ்சலமாகி விடுகிறது. ஆகையால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால், ஏதோ பிரச்சனை வந்துவிட்டால் அல்லது மனம் சஞ்சலமாகிவிட்டால் ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை டைட் செய்யுங்கள். அப்பொழுது குறிக்கோளை நாம் சென்றடைய முடியும். நான் குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் அதிகாரியாக ஆகி மனதை உங்களுடைய வசத்தில் வைத்திருங்கள். ஸ்லோகன்: என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லது, மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லது என்று எப்பொழுதும் நிச்சயம் இருந்தால் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.